ஹே ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் செலஸ்டன். இன்றைக்கான கிளாஸில் வந்து நம்ம என்ன டிசைன்ஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்ஸ் டிசைன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒன்றும் இல்லை, அரபிக் டிசைன்ஸில் வந்து நம்ம அதிகமாக அந்த ஸ்ட்ரோக்ஸ் டிசைன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு லைன் மாதிரி கொண்டு வந்து அங்கே நீளமாக லீஃப் மாதிரி நம்ம போடுவோம்ல, ஸோ அதை பேஸ் பண்ணி வர டிசைன்ஸ் தான் இது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஒன்று போட்டுட்டு அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு ஒரு லைன் கொடுத்து நம்ம லீஃப் கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி ரெண்டு சைடும், இந்த சைடும் லைன் போட்டு லீஃப், இந்த சைடும் லைன் போட்டு லீஃப். ஸோ இது சிம்பிள் டிசைன்ஸ். இது எல்லாமே வந்து இதில் வர ஒரு சில டிசைன்ஸ் வந்து நம்ம வைன்ஸ் டிசைன்ஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஸோ உங்களுக்கு வந்து இது ஈஸியாக தான் இருக்கும். மோஸ்ட்லி இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து நம்ம அரபிக் டிசைன்ஸில் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அரபிக் டிசைன்ஸ் கிளாஸில் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்க டிசைன்ஸ்லாம் மோஸ்ட்லி அதிகமாக யூஸ் பண்ணுவோம். வரும்போது உங்களுக்கு அந்த கிளாஸ் வரும்போது உங்களுக்கே வந்து புரியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டாட் ஒன்று வச்சு கீழே லைன் மாதிரி இழுத்து ஒரு டாட் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் செகண்ட் டிசைன். நெக்ஸ்ட்டு டிசைன் பார்த்திங்கன்னா லீஃப் ரெண்டு சைடும் லீஃப் போட்டுக்கிட்டே வரணும். ரெண்டு லீஃப் கொண்டு வந்து சென்டரில் ஒரு லீஃப் மாதிரி கொண்டு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணணும். அந்த டிசைன் தான் வந்து இப்போ நம்ம போடுறோம். ஸோ இதுவுமே வந்து நம்ம வைன்ஸ் டிசைனில் வந்து பார்த்துப்போம், லாஸ்ட்டாக போட்டிருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பைரல் ஒன்று போட்டுட்டு ஒரு லைன் ஒன்று கொடுத்து அந்த இடத்துல லீஃப் மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஒன்றுக்கு கீழே ஒன்று அந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இப்போ நான் போடுறேன் பாருங்கள், இதே மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லா டிசைன்ஸுமே வந்து இந்த மாதிரி தான் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லைன் கொடுத்துக்கோங்க, வைன்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க, ஒரு கொடி மாதிரி போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த சைடு லீவ்ஸ் தான் வரைய போகிறோம். இது வந்து ஒட்டி இருக்க மாதிரி, ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்க மாதிரி லீவ்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரியே ஒரு லைன் போட்டுக்கோங்க, போட்டுட்டு லீவ்ஸ் தான் வரைய போகிறோம். அது வந்து தள்ளி இருக்க மாதிரி கேப்பாக. இப்போ நான் போடுறேன் பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் இதுக்குள்ளே இருக்க அந்த எம்டி ஸ்பேஸை ஃபில் பண்ணாலும் சரி, இல்லை அப்படியே விட்டாலும் சரி. ஸோ மோஸ்ட்லி இதில் வர டிசைன்ஸ் வந்து நம்ம வைன்ஸில் பார்த்த டிசைன்ஸ் தான் அதிகமாக வரும். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
இப்போ இந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கயிறு மாதிரி வரும். நம்ம கர்வாக நம்ம கொடுத்து கீழே அப்படியே நீளமாக தொங்க விடணும். ஸோ இது ஒரு ரோப் மாதிரி ஒரு டிசைன். நெக்ஸ்ட்டு வந்து இது ஸ்னேக் டிசைன் மாதிரி இருக்கும். ஸ்னேக் மாதிரி வளைஞ்சு நம்ம போட்டு கீழே மட்டும் அப்படியே லைட்டாக ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துடணும் அந்த டிசைன். ஸோ அடுத்து நம்ம மேலே பார்த்த மாதிரியே தான் ஒரு ஸ்பைரல் போட்டு நம்ம சைடில் வந்து ஒரு டாட் வச்சு லைன் போடுவோம்ல, அந்த மாதிரி டிசைன் தான். ஸோ இது எல்லாமே ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு 3 டிசைன் மட்டும் பார்டர் பெல்ட் இருக்குல்ல, அந்த பார்டர் டிசைனை வச்சு இந்த ஸ்ட்ரோக் டிசைன் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நான் 3 டிசைன் தான் போட்டிருப்பேன். உங்களுக்கு வந்து ஏதாவது டிசைன்ஸ் வந்து தெரிஞ்சது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு தெரிஞ்ச டிசைனை போட்டு நீங்களும் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டபுள் லைன் பார்டர் டிசைனில் நம்ம போடுவோம்ல, அந்த மாதிரி டிசைன் போட்டுக்கிறேன். ஒரு திக் லைன், அதுக்கப்புறம் மேலே ஒரு லைன், கீழே ஒரு லைன் போட்டு ஹம்ப்ஸ் கொடுத்துருக்கேன். மேலேயும் கீழே ஹம்ப்ஸ் கொடுத்துட்டு சைடில் வந்து இந்த 2 சைடும் வந்து 3 லீவ்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி இங்கிட்டும் 3 லீவ்ஸ், அந்த சைடும் 3 லீவ்ஸ் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு சென்டரில் வந்து நான் ஒரு லைன் போட்டு டாட் வைப்போம்ல, அந்த இதான் கொடுத்துருக்கேன். லாங்காக ஒரு லைன் போட்டு டாட்டு, அடுத்து சைடில் வந்து கொஞ்சம் சின்னது, அடுத்து சின்னது, அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் டிசைன்லேயே இதே மாதிரி தான் நீங்கள் பார்டர் டிசைனுக்கு எப்படி போடுவீங்களோ அதே மாதிரி போட்டு ஒரு ஸ்பைரல் ஹம்ப்பு கொடுத்துட்டு நம்ம போட்டிருக்கோம்ல லைன் டாட்டு, அந்த மாதிரி லைன் டாட் கொடுத்துட்டு அதுக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து ஃபேன்சி ஸ்ப்ரெல் இருக்குல்ல, அந்த டிசைன் தான் நான் கொடுத்துருக்கேன். தேர்டாக வந்து ஒரு 3 லைன் நான் போட்டுட்டு இதில் வந்து டாட் வச்சு நம்ம லைன் கொடுப்போம்ல, ட்ராப் டிசைன் தான் நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ஒரு வேவ் மாதிரி நான் கொடுத்துட்டு அதுக்கு கீழே ஹம்ப்பு கொடுத்து இப்போ இதே மாதிரி ஃபஸ்ட்டு டிசைன் நம்ம போட்டிருக்கோம்ல, ஒரு லைன் போட்டு அது கீழே வந்து லீஃப் மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் இந்த டிசைனை நான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து இந்த ஸ்ட்ரோக்ஸ் டிசைன் தான். ஸோ இதோட இந்த கிளாஸ் வந்து ஃபினிஷ் ஆகுது. இந்த கிளாஸில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா தாராளமாக என்கிட்ட கேளுங்க. வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 3 டிசைன்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு 3 டிசைன் இந்த ஸ்ட்ரோக்ஸ் வச்சு யூஸ் பண்ணி ஒரு 3 டிசைன்ஸ் வந்து எனக்கு போட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.